பாமக விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து ராமதாஸ் தரப்பில் அவசர முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. கட்சி பெயர் சின்னம் பயன்படுத்த தடை கோரி ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இந்நிலையில் ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சுரேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பாமகவின் பெயர் சின்னம் கொடி பயன்படுத்துவதற்கு அன்புமணிக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கட்சியின் தலைவராக தன்னை அறிவிக்க வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று அன்புமணி தரப்பிலும் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதே சமயம் இந்த வழக்கில் தன்னை இணைக்க வேண்டும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனும் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணையானது இன்றைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கில் இணைக்க கோரிய தன்னுடைய மனு மீது உரிமையியல் நீதிமன்றம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்காமல் வழக்கை நிராகரிக்க கோரிய வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தன் தரப்பை வாதத்தை கேட்காமல் அந்த மனு மீது உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்பதனால அந்த உரிமையியல் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கக்கூடிய அந்த வழக்குக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வடிவேல் ராவணன் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்றைக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த நீதிபதி தமிழ்ச்செல்வி உரிமையியல் நீதிமன்றத்தில் ராமதாஸ் தாக்கல் செய்திருந்த அந்த வழக்கினுடைய விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். அத்துடன் அந்த வழக்கினுடைய விசாரணையை ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருந்தார். இந்த பின்னணியில இன்றைக்கு ராமதாஸ் தரப்புல நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்பு முறையீடு ஒன்று செய்யப்பட்டது. அதாவது இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும், எந்த நேரத்திலும் தேர்தல் அறிவிப்பு வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல கட்சியின் சின்னம் தொடர்பான அந்த உரிமையியல் வழக்கு விசாரணைக்கு தடை பெற்றிருக்கிறார்கள். அந்த தடையை நீக்க வேண்டும். அதன் அடிப்படையில தாங்கள் தாக்கல் செய்யக்கூடிய அந்த வழக்கை அவசரமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது. அது மட்டுமில்லாமல் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று ஏற்கனவே கேவியட் மனு தாக்கல் செய்திருந்ததாகவும் அந்த கேவியட் மனு தாக்கல் செய்திருந்ததை மறைத்து அன்புமணி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் இந்த தடை உத்தரவு பெறப்பட்டிருக்கிறது. தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் அது தங்களுக்கு எதிராக அமைந்திருக்கிறது என்பதனால இந்த வழக்கை அவசரமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது. இந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தமிழ்ச்செல்வி இந்த வழக்கை திங்கட்கிழமைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.